அந்த தேன் லப்பர் கொடுத்தா அந்த தேன் லப்பர்லாம் கொடுத்தீங்கன்னா தான் உங்கள் அம்மாவை தான். ஏன்னா அவங்க அம்மா அவளுக்கு அதான் பண்ணா, பால் கொடுக்காம இப்போ அதெல்லாம் என்ன இதுன்னு உடம்பு வீணாயிரும் இதாக வீணாயிரும்னு எதையும் கொடுக்காம அந்த ரப்பர் கொடுத்தோன்னே இப்படி சப்பும் போது இந்த பல்லெலாம் முன்னாடி வந்துடும், மம்முட்டி மாதிரி இப்படி ஆயிரும். பார்த்துருக்கலையா அவங்க பல்லெல்லாம்? உன் கண்ணிலலாம் தெரியாதுடா, கண்ணிலலாம் தெரியாது. நீட்டமாக இருக்கா, ஷார்ப்பாக இருக்கு. இப்படி முன்னாடி உதட்டுக்கு முன்னாடி இந்த இதுக்கு வெளில வந்திருந்தா தான் அவங்க அதெல்லாம் சப்பை கொடுத்து காலத்துக்கும் இவங்க பால் கொடுக்காம அதெல்லாம். ஏன்னா உனக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொன்னேன். உங்கள் அம்மா அப்பையும் அபூபக்கருக்கும் பால் லப்பர்லாம் வாங்கி கொடுக்கலாம் பால் கொடுக்க வேணாம், அவங்க அம்மா பால் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு. இது ஒல்லியாக இருக்குன்னு அதெல்லாம் நான் இல்லவே இல்லை. அப்போல்லாம் இவங்களுக்கு என்கிட்ட திருடி கொண்டு போய் அஸ்லாம்கிட்ட கொடுத்து என்னை ஏமாற்றி ஏன்னா நானும் அதுக்கப்புறம் அபூபக்கர் பிறந்துட்டான், அம்மார் பிறந்துட்டான், அப்துல்லா நல்லபடியாக வெளியில் வந்துட்டா போதும் நான் சென்னைக்கு போயிடுவேன். என்ன பயந்து அவனுக்கெல்லாம் ரத்தம் வருது, தொப்புள் கொடியெல்லாம் வெட்டுறதுலாம் அவனோட அதெல்லாம் டிவி மாதிரியா? சரி, 4வது மாசத்துல என்ன உருவாகும்? என்னன்னா வாயை திறந்து சொல்லு, உன்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன். ஐலாஷ், ஐப்ரோ, நெயில்ஸ், என்னன்னா ஹேர், அதுக்கப்புறமா 5வது மாதம் அதில் 4வது மாதம்லாம் எவ்வளோ இருக்கும் வெயிட்டு? 1 பவுண்டு இருக்கும். 1 பவுண்டுனா எவ்வளோ கிராம்? 454 கிராம் அவ்வளோதான் இருக்கும். வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது 1/2 கிலோ கூட இல்லை, 400 கிராம் தான் இருக்கும் உயிர். குழந்த அபூபக்கர் இப்போ எவ்வளோ வெயிட் இருக்கான்? கொஞ்சம் இப்படி தூக்குனா அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கும் போது இவ்வளோண்டு வெயிட்டு தான் இருக்கும். எவ்வளோ வெயிட் இருக்கும்? 1/2 கிலோ. 1/2 கிலோன்னா எவ்வளோ வெயிட்? இப்போ இவ்வளோ வெயிட் இருக்கானே அபூபக்கர்லாம் பிறக்கும் போது அண்டர் வெயிட். கொஞ்சம் நேரம் சொல்கிறது கேட்குறீங்களா? கொஞ்சமாக 5வது மாதம் என்ன வளரும்? 5வது மாதமா? 5வது மாதம் இது வரும். இந்த மாதிரி கை நீட்டும். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ஃபோன்லாம் அன்லாக் ஆகுதுல்ல. ஃபோன் எதை வச்சு அன்லாக் ஆகுது? இதில் இருக்க ஃபிங்கர் பிரிண்ட். இந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டு அபூபக்கர் இருக்கான் இல்லை அம்மார் இருக்கான்னா 2 பேருக்கும் ஒரே மாதிரி இருக்காது இந்த ஃபிங்கர் பிரிண்ட். நீ இந்த விரலை வச்சு ஃபோனை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அம்மாரும் அந்த விரல் வச்சானா ஓப்பன் ஆகாது. எவ்வளோ கோடி பேர் 100 பேர் இருந்தாலும் இதுக்கு ஒரே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் வராது. ஏன்னா எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி படைச்சிருக்கான், ஒவ்வொருத்தரையும் ஒரு மாதிரி யூனிக்காக வச்சுருக்கான். என்னோடத சேவ் பண்ணி வச்சனால வருது, சேவ் பண்ணனால வருது. ஆனால் ஆல்ரெடி நீ பிறக்கும் போது உனக்கு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் உனக்கு வந்துச்சு உருவாகுது அப்படின்னா அது இன்னொருத்தருக்கு அதே இது காப்பி அடிக்க முடியாது. ஒருத்தர் நன்னு பார்த்து காப்பி அடிக்கிறாங்களே, நீ டிவி வாங்கிட்டியா, நீ 32 இன்ச்சஸா, நீ 52 42 இல்லை இந்த மாதிரி இன்ச்சஸ்னால் அதை பார்த்து ஒருத்தர் வாங்கி காப்பி அடிக்கலாம். இல்லை ஒருத்தர் கார் வாங்கலாம், பைக் வாங்குறான்னு பார்த்து பைக் வாங்கலான்னா இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டை ஒருத்தரை மாதிரி ஒருத்தர் காப்பி அடிக்க முடியாது. உங்ககிட்ட இருக்க கிட்னி இவங்க வாங்கி தான் இன்னொருத்தர் கிட்னி வைக்க, இவங்களால கிட்னியை உருவாக்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்க ரத்தத்தை வாங்கி தான் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும். ஆனால் அவங்களால ரத்தம் மாதிரி ஒரு தண்ணியை உருவாக்க முடியும், காசு வைக்க முடியும். அந்த பிளட்டை உருவாக்க முடியாது. ஏன்னா பிளட்டு உடம்புலேருந்து வெளியில் வந்துட்டாலே கட்டி ஆகிரும். அது எப்படின்னா தண்ணிலாம் எவ்வளோ ஊற்றினாலும் கட்டிலாம் ஆகாது. உன் கையை கிழிச்சிட்டு அது வெளியில் வந்துடுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் அது கட்டி ஆகிரும். பிளட்டு, ரத்தம் அது மாதிரி தான் எல்லாம் படைச்சிருக்கான். இந்த உடம்புல நீ எதையுமே உருவாக்க முடியாது. ஏன்னா அது கட்டி ஆகிடுது. அது மாதிரி
அது மாதிரி இவங்க ரத்தத்தை உருவாக்கிட முடியுமா? முடியாது. கண்ணு தெரிலனா இன்னொருத்தர்கிட்ட கண்ணை எடுத்து தான் இவங்களால தெரியாத கண்ணெல்லாம் வைக்க முடியும். கண்ணை இவங்களா உருவாக்க முடியாது. பல்லும் உருவாக்க முடியாது. அதனால எதுவுமே உருவாக்க முடியாது. நல்லா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து மாற்றி தான் வைக்க முடியும். அவ்வளோதான் இந்த டாக்டருங்களால் செய்ய முடியும். எதையுமே உருவாக்கி புது கண்ணு உருவாக்கி புதுசாக வச்சு விட முடியாது. புதுசாக ரத்தத்தை உருவாக்கி அதை உடம்புக்குள்ளே விட முடியாது. அப்போ தான் ஸ்கின்னும் வளரும். 5வது மாதத்தில் தான் ஸ்கின்னும் திக்னஸ் ஆகும். யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், யூனிக்கான ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும். ஸ்கின்னுனா தோல். 5வது மாதத்தில். அதுக்கப்புறம் பிரெயின் 5வது மாதத்தில். 6வது மாதத்தில் என்ன வரும்? கண்ணு, மூக்கு, காது, ஆவி வளரும். கொழு கொழுன்னு ஆகுறாங்களே அபூபக்கர்னு, கொழு கொழுன்னு அவ்வளோ வயிற்றுக்குள்ளே ஃபேட், அதெல்லாம் 6வது மாதத்தில் தான் ஆகும். 21 வாரம், 21 வாரத்துலேருந்து 24 வாரம் 6வது மாதம் தான். அந்த நாளில் லங்ஸ் ஃபுல். அது லங்ஸ்னால் என்ன? அதை வச்சுட்டு நான் சொல்கிறத கேட்குறீங்கன்னா உனக்கு நான் ஆக்கி தருவேன். இல்லைன்னா போ, அவ்வளோதான். ஆண்டியா? அந்த 6வது மாதத்தில் தான் 2 பவுண்ட் ஆகும். 1 பவுண்ட் அது வரைக்கும் இருக்கும். ஒரு 1/2 கிலோ இருக்கிறது 1 கிலோக்கா மாறும். எப்போ? 6வது மாதத்தில். 7வது மாதத்தில் என்ன? போன்ஸ். போன்ஸ்னால் எலும்பு. இதெல்லாம் ஹார்டாகும், கொஞ்சம் ஹார்டாகும். எலும்பே இருக்காது, வெறும் ரத்த கட்டியாக தான் இருக்கும். அரபியில் நான் கேட்டதுன்னா அது இன்னும் ரொம்ப நேரத்துக்கு சொல்லணும். இதை இங்கிலீஷில் இவங்களோட இதை வச்சு சொன்னோன்னா கம்மி. 8வது மாதத்தில் என்ன? 29லேருந்து 32வது வாரம். டெவலப்பிங் த பாடி ஹீட், பிரெயின் மெச்சூரிட்டி, க்ரோயிங். அதுக்கு நல்லா மூளை வேலை செய்ய உதவுறதுக்கு 8 மாதம் 9 மாதம். 10வது மாதத்துலலாம் இப்போல்லாம் 9 மாதத்துலேயே பிறந்துடும். அது 6வது வாரத்தில் பிரெயின் ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அந்த நேரத்துலேருந்தே ஒரு மெமரி கார்டோ இல்லை ஏதோ ஒன்றில் நம்ம மெமரியை ஸ்டோர் பண்ணணுன்னா அந்த காலத்துலேருந்தே அப்போது அபூபக்கருக்கு இருந்துச்சு. அப்போது இப்போ தான் அறிவு ஒர்க் ஆகணும் போது அப்போலேருந்தே அபூபக்கரை மரியாதையாக கூப்பிடணும் அப்படின்றதுனால அபூபக்கருக்கு அதெல்லாம் கேட்கணும் அப்படின்றனால அந்த வாரத்துலேருந்து எப்படி கூப்பிட்டேன்னா உங்கள் அம்மாவை தங்கம்னு கூப்பிட்டேன். ஆனால் அது தகரம், பித்தளை, கேவலமான மெட்டல்ன்ற அளவுக்கு அதோட பிஹேவியர், அதோட ஏமாத்துற குணம், அதோட திருட்டுத்தனம் இதெல்லாம் தெரிஞ்சதுனால அப்படிலாம் கூப்பிட முடியல. அபூபக்கர் வயிற்றுல இருந்தாலும் சரி, அவனுக்கு வெளியில் எப்படி அவனை உருவாக்கணுமோ வளர்க்கணுமோ நான் பார்த்துக்கிறேன். நீ உன்னோட பிஹேவியருக்கு அந்த வேல்யூபிளான வேர்டுக்கு நீ ஒர்த் இல்லைன்றது அதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன். நீ காரில் பஸ்ஸில் போயிருக்கியா? கார்லையும் பஸ்லையுமா? கார்லையோ பஸ்லையோ? ரெண்டுத்துலேயுமே போயிருக்கேன். போயிருக்கியா? ரெண்டுமே போயிருக்கியா? எதில் பிடிக்கும் உனக்கு போகிறதுக்கு? காரில் தான் பிடிச்சிருக்கு, பஸ்ஸில் பிடிக்கலையா? ஆமாங்க தான் டியூஷன் அங்கே தான் இருப்பாங்க. பஸ்ஸில் தொடுவாங்க. ஓஹோ, ஏசியாக இருக்குமா? ஏசிலாம் போட்டு காரில் தான் நீ பிறக்கும் போது காரில் தான் போய் அதுக்கப்புறம் ஒன்று தூக்கிட்டே ஓடினேன். அபூபக்கர் பிறக்கணும், அபூபக்கருக்கு உருவாகும்னா 3 லேயர்
வயிற்றுக்குள்ளே 3 லேயருக்கு அப்புறம் தான் ஒரு உயிர் இருக்கும். 3 லேயர்னா வயிற்றுக்கு மேலே இருக்க சதை ஃபஸ்ட்டு லேயர்னா வயிற்றுக்கு மேலே இருக்க ஃபஸ்ட்டு லெவல். அதுக்கப்புறம் வயிற்றுக்கு உள்ளே இருக்க ஒரு மெம்பரைன், அதுக்கப்புறம் உள்ள ஒரு பலூன் மாதிரி இருக்கும். அந்த பலூனுக்குள்ளே தான் ஒரு உயிர் இருக்கும். 3 இருட்டு அறைக்கு தாண்டி தான் அந்த உயிர் இருக்கும். அந்த இருட்டு அறையில் தான் அந்த உயிர் ஃபார்ம் ஆகும். எப்படி நீ வந்திய வயிற்றுலேருந்து, அந்த வயிற்றில் இருக்கும்போது நீ இருந்த ரூமுக்கு தான். கார்லேயும் பஸ்லேயும் போயிருக்க, பைக்கில் போயிருக்கியா? போயிருக்கியா? அந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுலாம் நீ ட்ராவல் பண்ணதை விட ஒரு மேஜிக் ட்ராவல். நீ பஸ்ஸு கார் இதெல்லாம் இருக்கிறத விட அபுபக்கர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ட்ராவல் பண்ணான். அதுதான் மேஜிக் ட்ராவல். எப்படின்னா சொல்கிறேன்பா, நீ கை கட்டி பொறுமையாக உட்காந்து காதெல்லாம் திறந்து அப்பனா கொஞ்சமாக சக்கரை திங்கணும். ஜானி எஸ் பாப்பா கண்ணு மூடுங்க. சொல்லு பாப்பா. நான் இல்லை அந்த மாதிரி இப்போ உண்மையானது நடக்க போகுது. கண்ணை மூடுங்க. என்ன உண்மையானது நடக்க போகுது? ஜானி எஸ் பாப்பா கண்ணை மூடுங்க. அப்போ தானே கண்ணை மூடுங்க. நான் ஏன்டா கண்ணை மூடணும்? நான் சக்கரை சாப்பிட்டேன், அதனால கண்ணை மூடுங்க. சரி, தின்றதுன்னா தெரியுமே, நீ எடுக்கும் போதே திங்க போகிறன்னு தான் தெரியுது. தின்னு சொல்லாத, நான் சொல்லி கொடுத்தத. ஜானி எஸ் பாப்பா, eating sugar no papa, yelling rice no papa, open your mouth அது தமிழில் சொல்லு. தமிழில் சொல்லாத. தமிழாத இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தேனே, தமிழ்லையும் சொல்லி கொடுத்தேனே. தமிழில் சொல்லு. தமிழ் மறந்துடுச்சா? தமிழில் தானே பேசுகிற, தமிழில் இங்கிலீஷை ஞாபகம் வச்சுக்கிற, தமிழில் மறந்துடுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா விளங்கிடும். சொல்லுதா? தமிழும் செத்து போயிடும். அடுத்த ஜென்ரேஷன். ஜானி சக்கரை சாப்பிட்டியா? இல்லை வாயத்தோற என்ன அப்புறம் அது பண்ணா சொல்லு. ஜானி சக்கரை சாப்பிட்டியா? முங்கிட்டியா? உன் பேர் என்ன? அபுபக்கர். இல்லை ஜானி. நான் ஃபஸ்ட்டு கேட்கும் போது தான் அப்படி நினச்சேன். நீ டக்குன்னு அதுக்கப்புறம் அந்த ரோலா நீ மாற வேணாம். பரவாயில்ல. பேக் டு கிளாஸ். உட்கார் மேலே ஏறி. உட்கார்றா மேலே ஏறி. அப்பனா நான் சொல்றதை கேட்கணும். நான் சொல்கிறத நீ கேட்டீன்னா அதுக்கப்புறமா நீ சொல்கிறது. அப்பனா எனக்கு ஜானின்னு பேர் வச்சிடணும். ஜானினாலாம் முஸ்லீம் இல்லைடா. ஜானினா கிறிஸ்டின்னா ஒருத்தரை சிலுவையில் அடித்து நோக்கடிச்சாங்களே, அந்த நோக்கடித்த கூட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கவங்க. அவர் வெறும் மெசஞ்சர் தான், நல்லது சொல்ல தான் வந்தார். அவரை கடவுளாக்கி அவரை கடவுள்னு கும்பிட்ற கூட்டம் தான் ஜானி, கிறிஸ்டின் அவங்களாம். இன்னொருத்தவங்கலாம் யார்? ஹிந்துனா அவங்க தான் கும்பிடுவாங்க. எதை? சாமி. அதெல்லாம் எதெல்லாம் சாமின்னு கும்பிடுவாங்க? வீடு மட்டும்தான். வீடா? மரம், கல் எல்லாமே எல்லாமே ஒன்றுமே செத்தவங்க எல்லோரும் சாமி தான். ஏறி உட்கார் சொல்கிறேன். இதுலேருந்து இங்கேருந்து நீ எவ்வளவோ ட்ராவல் பண்ணியிருப்பிய. மேஜிக் ட்ராவல்னா என்ன? மேஜிக் ட்ராவல்னா தெரியாது. இந்த இதுலேருந்து 250 மில்லியன்
அபூபக்கர் மாதிரி ஒரு அபூபக்கர் உயிரை உருவாக்குறதுக்கு 250 அபூபக்கர் வந்து அவ்வளோ பேரையும் முந்திட்டு ஃபஸ்ட்டாக அந்த ட்ராவலில் வேகமாக ஓடி போய் அங்கே ஒரு முட்டை, அந்த முட்டைக்குள்ளே ஊசி மாதிரி